வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும் மஞ்சள் காமாலை. நமக்கு முன்னாடியே தெரியும், பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னா பிறந்து முதல் 28 நாட்கள் வரைக்கும் பச்சிளம் குழந்தைகள் அப்படிம்பாங்க. அதாவது நியோனேட்டல் பீரியட். ஸோ அந்த நியோனேட்டல் பீரியடை நம்ம திரும்ப ரெண்டாக பிரிப்போம். முதல் ஒரு வாரம் 7 நாள் வரைக்கும் ஏர்லி நியோனேட்டல் பீரியட், 7 நாள்லேருந்து 28 நாள் வரைக்கும் லேட் நியோனேட்டல் பீரியட். அதே வந்து முதல் 24 மணி நேரம், அதாவது ஃபஸ்ட்டு 1 டே, அது வந்து வெரி ஏர்லி நியோனேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இது பிரிக்கிறோன்னா, இது வந்து மஞ்சள் காமாலை பொறுத்தவரை அந்த 3 பகுதியும் நமக்கு முக்கியமான பகுதிகள். அதாவது முதல் 24 மணி நேரம், அப்புறம் முதல் வாரம், அப்புறம் முதல் வாரத்துலேருந்து 28 நாள். ஸோ முழுவதும் 28 நாள் வரைக்கும் நம்ம நியோனேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்குன்னு சொன்னோடனே நாங்கள் வந்து பிறந்த உடனே வந்து மஞ்சள் காமாலை ஊசி போட்டுக்கிட்டோம், தோல் ஊசி போட்டுக்கிட்டோம், போலியோ ட்ராப்ஸ் போட்டுட்டாங்க. அதாவது பிறந்த உடனே இந்த 2 ஊசியும் ஒரு போலியோ ட்ராப்ஸும் போடுவாங்க. இது போட்ட பிறகு ஏன் மஞ்சள் காமாலை வருது அப்படின்னு சில பெற்றோர்கள் கேட்பாங்க. அதாவது குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கையில் போடுற பிசிஜி அப்படிங்கிற தோல் ஊசி போடுவாங்க. அப்புறம் தொடையில் போடுற ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற மஞ்சள் காமாலை ஊசி போடுவாங்க. அப்புறம் வாயு வழியே போடுற போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. இந்த போடுற வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கான வேக்சினுக்கும் இந்த மஞ்சள் காமாலைக்கும் தொடர்பு இல்லை. அது வந்து இரத்தத்தின் மூலம் பரவும் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக போடுற தடுப்பூசி. அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போடுற தடுப்பூசி. இப்போ மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ரத்தத்தில் வந்து பிலிருபினோட அளவு கூடுது. எதனால் கூடுது அப்படின்னா, இங்கே வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிறதில்ல, இன்ஃபெக்ஷனால் வர்றதில்ல. இது வந்து அம்மாவுடைய ரத்த குரூப்பும் குழந்தையோட ரத்த குரூப் மாறுறதுனாலையோ, இல்லைனா வந்து குழந்தையோட ரத்த அணுக்கள் வேகமாக சிதைவடைகிறதுனாலையோ வர்றது தான் இந்த பிலிருபின் அப்படிங்கிற ஒரு நிரம்பி பொருள். பொதுவாக நம்ம உடம்புல ஆர்பிசியோடைய லைஃப் ஸ்பேன், அதாவது அதோடைய வாழ்க்கை வந்து 120 நாட்கள். 120 நாள் முடிஞ்சோடனே அந்த ஆர்பிசி சிதைவடைஞ்சிரும். அதாவது அந்த ஆர்பிசி வந்து நம்மளுடைய உடம்புல வந்து மண்ணீரல் எனப்படும் ஸ்பிளீன் ஒரு பகுதி இருக்குது. வலது பக்கம் வந்து நமக்கு கல்லீரல் இருக்கும், இடது பக்கம் வந்து மண்ணீரல் இருக்கும். அதில் போய் வந்து வயதான ஆர்பிசியெல்லாம் வந்து அங்கே உடைக்கப்பட்டு பாட்டாக பிரித்து அது வந்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அதோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு அனுப்போம். அந்த மாதிரி பிரிக்கும்போது வந்து இது பிலிருபினாக மாறும். இந்த ஆர்பிசி உடஞ்சி பிலிருபினாக மாறும். அந்த பிலிருபின் தான் வந்து நம்ம யூரின்லேயும் மலத்துலேயும் வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் சின்ன குழந்தையை பொறுத்தவரை வந்து அதனுடைய உடல் அமைப்பு, அதாவது அதோடைய கல்லீரல் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து அப்படி உடையிற ஆர்பிசியெல்லாம் வந்து வேகமாக வெளியேற்ற முடியாதனால உடம்புல வந்து பிலிருபின்ற நிரம்பி பொருள் தங்க ஆரம்பிக்கும். இதை தான் வந்து மஞ்சள் காமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா குழந்தைக்குமே பிறந்த 3ஆவது நாள்லேருந்து 5ஆவது நாள் டைமில் வந்து லேசாக கொஞ்சம் மஞ்சளாக மாறும். இந்த காரணத்தினால தான் கொஞ்சம் மஞ்சளாக மாறிட்டு அப்புறம் 5ஆவது நாள்லேருந்து 7ஆவது நாளைக்குள்ளே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் முற்றிலும் குறைஞ்சிரும். இது எல்லா குழந்தைங்களுக்கும் இயல்பாக மெதுவாக நடக்கிறது தான். ஆனால் சில குழந்தைங்களுக்கு மட்டும் இது வந்து அதிகமாயிடும். இதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் நடக்கிறது எப்படின்னா, பொதுவாக வந்து முதல் நாளில் மஞ்சளாக எதுவுமே இருக்காது. 2ஆவது 3ஆவது நாள்லேருந்து மெதுவாக அதிகமாக ஆரம்பிக்கும். 3ஆவது 5ஆவது நாளில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். அப்புறம் 6ஆவது 7ஆவது நாள்லேருந்து குறைய ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மறைஞ்சிரும். ஸோ இது வந்து இயல்பாக நடக்கிறது. இதுக்கு பேர் ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ். பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ் அல்லது அசாதாரணமான மஞ்சள் காமாலை என்னென்னா, பிறந்த 24 மணி நேரத்துலேயே வந்து மஞ்சள் நிறம் தோன்ற ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்த டைம் வந்து 8 மணி, இரவு 8 மணிக்கு, இன்னும் இரவு 8 மணிக்கு பிறந்துச்சுன்னா நாளை இரவு 8 மணிக்குள்ளாரையே வந்து மஞ்சள் நிறம் தோன்ற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிறந்த 24 மணி நேரம், அதாவது வெரி ஏர்லி நியோனேட்டல் பீரியட், அந்த 24 மணி நேரம் மிக முக்கியமானது. அந்த வெரி ஏர்லி நியோனேட்டல் பீரியடில் மஞ்சளாக மாறிச்சுன்னா அது வந்து சாதாரண கிடையாது, அது அசாதாரணமானது. இதை பெத்தலாஜிக்கல் ஜாண்டின்னு சொல்லுவோம். இது உடனே வந்து நம்ம மருத்துவரோட போய் காமிச்சு அதற்கான மருத்துவம் செய்யணும். அதே போல் வேகமாக திடீர்னு மஞ்சள் ஆக ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து மஞ்சள் நிறமாக மாறுறது வந்து மேலேருந்து கீழே பரவ ஆரம்பிக்கும். முதல்ல வந்து முகத்தில் கண்ணில் வரும், அதுக்கப்புறம் கழுத்து, மார்பு பகுதி, வயிறு, அப்புறம் கை கால், அந்த மாதிரி கீழே இறங்க ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மருத்துவரோட உடனே போய் காமிக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக மாறுறது வந்து மஞ்சள் காமாலை நம்ம சொன்னாலும் இது மஞ்சள் காமாலை கிடையாது. இது வந்து ஹைப்பர் பிலிருபினிமியா, அதாவது பிலிருபினோட அளவு அதிகமாகுது. அந்த பிலிருபினோட அளவு அதிகமாகிறதுனால நமக்கு மஞ்சள் நிறமாக தெரியுது. சாதாரணமாக வர்ற ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி,
நீர் மூலம் வர்ற ரத்தம் மூலம் வர்ற மஞ்சள் காமாலைக்கும் இதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மஞ்சள் காமாலை வேறு, இந்த மஞ்சள் காமாலை வேறு. ஸோ எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வந்து அம்மாவுடைய ரத்த குரூப்பும் குழந்தையோட ரத்த குரூப்பும் மாறி இருக்கும்போது அம்மா உடம்புல இருக்கிற எதிர்ப்பு அணுக்கள் வந்து குழந்தையோடைய ஆர்பிசியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும்போது வரும். RH நெகட்டிவ் அப்படிங்கிற மதர் இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல வந்து அந்த குழந்தை RH பாசிட்டிவாகவும் அம்மா வந்து RH நெகட்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தைக்கு எதிராக வந்து அணுக்கள் உற்பத்தி ஆகும். அதை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதான் பொதுவாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் காமாலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அம்மாவுடைய ரத்த குரூப்பும் குழந்தையோட ரத்த குரூப்பும் என்னென்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ரத்த குரூப் மாறி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அட்மிஷன் பண்ணி ஃபோட்டோ தெரப்பியில் வச்சு ஃபோட்டோ தெரப்பி மூலமாக அங்கே உடம்புல இருக்க மஞ்சள் நிறத்தை போக்க செய்வாங்க. இதுதான் வந்து பொதுவாக செய்கிற ட்ரீட்மெண்ட். அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிறந்த முதல் 24 மணி நேரத்தில் குழந்தை மஞ்சள் ஆச்சுன்னா உடனே மருத்துவரை பார்க்கணும். சரியாக பால் குடிக்காமல் சோர்வாக இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரு மாதிரி வீறிட்டு அழுதுகிட்டே இருந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலும் நம்ம வந்து உடனே வந்து மருத்துவரை பார்க்கணும். இந்த மாதிரி மஞ்சள் நிறம் வந்த பிறகு அவங்க வந்து கண்ணை வந்து கண்ணை மறைச்சிட்டு உடலில் இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஃபோட்டோ தெரப்பி அப்படிங்கிற ப்ளூ லைட்டு கீழே வைப்பாங்க. அப்படி வச்சுட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் வந்து ஃபோட்டோ தெரப்பிலேயே இது சரியாயிடும். அப்படி சரியாகாத பட்சத்தில் வந்து அவங்க ரத்த அணுக்களை மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைத்தியம் மருத்துவமும் செய்வாங்க. சூரிய ஒளியில் காமிச்சா சரியாகுமான்னு கேட்டால் அது அந்தளவுக்கு சரியாகாது. ஏன்னா வந்து சில வேளைகளில் வந்து பிலிருபின் லெவல் வேகமாக கூடிச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். அதாவது சிங்கிள் சர்ஃபேஸ், டபுள் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து மேலேருந்து மட்டும் வர லைட் வர மாதிரி வைப்பாங்க. பிலிருபினோட அளவு அதிகமாச்சுன்னா 2 பக்கமும் வந்து கீழேருந்து வர மாதிரி லைட் அதிகமாக வைப்பாங்க. அப்புறம் வந்து குழந்தைக்கு எதுவும் நோய் தொற்று ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுப்பாங்க. அதனால் பெரும்பாலும் வந்து இந்த பச்சிளம் குழந்தை பீரியடில் முதல் 1 வாரத்துக்குள்ளே அல்லது முதல் 1 நாளைக்குள்ளே மஞ்சளாக மாறிச்சுன்னா நம்ம கட்டாயம் வந்து மருத்துவரை போய் பார்த்து பிலிருபின் லெவல் எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்துட்டு பிலிருபின் லெவலுக்கும் குழந்தை பிறந்த நேரத்தையும் கணக்கிட்டு அவங்க தேவையான முதலுதவியை செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மருத்துவம் செய்வாங்க. ஸோ இந்த மஞ்சள் காமாலை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதுக்கான மருத்துவத்தை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ணிடலாம். இந்த மஞ்சள் காமாலைக்கும் நம்ம வளர்ந்த பிறகு வர்ற மஞ்சள் காமாலை ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் Bக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து பிலிருபினோட அளவு அதிகமாகிறதுனால அந்த ஆர்பிசி வேகமாக சிதைவடைகிறதுனால வர்ற மஞ்சள் காமாலை. பொதுவாக வந்து இதில் வந்து 2 வகையான இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து RH இன்கம்பேட்டபிலிட்டி, இன்னொன்று வந்து ABO இன்கம்பேட்டபிலிட்டி. RH இன்கம்பேட்டபிலிட்டினா அம்மாவுக்கு வந்து RH நெகட்டிவ் குரூப் இருக்கும், குழந்தைக்கு வந்து RH பாசிட்டிவ் இருக்கும். ABOன்னா அம்மாவுக்கு O குரூப் இருக்கும், குழந்தைக்கு AO இல்லை BO இருக்கும். அதாவது O குரூப் இருக்கிற அம்மாவுக்கும் குழந்தைக்கு AB குரூப்பில் பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி RH இன்கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு RH நெகட்டிவ் குரூப் வந்து குழந்தைக்கு வந்து RH பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ரத்த குரூப் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா RH நெகட்டிவாக இருக்கும்போது பெரும்பாலும் வந்து இந்த RH நெகட்டிவ் மதருக்கு வந்து குழந்தை டெலிவரி ஆன பிறகு அடுத்த குழந்தைய பாதிக்காமல் இருக்கிறதுக்கு சில இன்ஜெக்ஷன் போடுவாங்க RH சரியாகிறதுக்கு. அதனால தான் நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே வீட்டில் நம்ம குழந்தைய வந்து வீட்டிலேயே பெற்றுக்கலாம், வீட்டிலேயே இது பண்ணிக்கலாம்னா இப்போ நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து RH நெகட்டிவ் குரூப் இருக்கின்ற பட்சத்தில் நம்ம வந்து 48லேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதாவது இப்போ அம்மாவுக்கு RH நெகட்டிவ் இருக்குது, இப்போ டெலிவரி ஆகிடுச்சு, திரும்ப அடுத்த டெலிவரி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து RH நெகட்டிவ்க்கு மாற்று மருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எல்லா அரசு மருத்துவங்களும் அது இலவசமாக போடுறாங்க. அதோட விலை வந்து 2500 4000 கூட ஆகும். அது வந்து அரசு மருத்துவங்களும் இலவசமாக போடுறாங்க. இப்போ நம்ம RH ஒரு குரூப்பிங்கே பார்க்காம இருந்தோம்னா அது வந்து அடுத்து பிறக்கிற குழந்தைய வந்து கடுமையாக பாதிக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து பிரசவத்தின் போது பல்வேறு நிலைகளுக்கு தாண்டி தான் பிரசவம் நடக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் நடக்கலாம். இதுபோல் இந்த RH இன்கம்பேட்டபிலிட்டி, ABO இன்கம்பேட்டபிலிட்டி போன்ற கண்டிஷனும் ஏற்படும். அதேமாதிரி ரத்த குரூப் மாறி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்காணிப்புலையும் இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து மருத்துவமனை சென்று அங்கே டெலிவரி பார்க்கணும். நம்ம மருத்துவமனையில் வந்து டெலிவரி பார்த்த பிறகு அவங்க வந்து ரத்த குரூப் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரத்த குரூப்பில் எதுவும் மாறுதல் இருந்துச்சுன்னா அதற்கேற்றவாறு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. முக்கியமாக RH நெகட்டிவ் மதராக இருக்கவங்களாம் வந்து கவனமாக இருக்கணும். அவங்க வந்து டெலிவரி ஆகும்போது இந்த இன்ஜெக்ஷனை வந்து அவங்க பெரும்பாலும் போட்டு விட்ருவாங்க. அடுத்த பேபிக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் பெரும்பாலும் உதவும், RH இன்கம்பேட்டபிலிட்டி வராமல் இருக்கிறதுக்கு. பொதுவாக நம்மளுடைய ஆர்பிசி, அதாவது வளர்ந்தவங்களுடைய ஆர்பிசி வந்து அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து 120 நாள். நமக்குலாம் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க ஆர்பிசிலாம் வந்து 120 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் வந்து
பச்சிளம் குழந்தைகளோட ஆர்பிசி வந்து 90 நாள் தான் இருக்கும். அது சீக்கிரமாக சிதைவடையும். அப்படி சீக்கிரமாக சிதைவடைகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் காமாலை மஞ்சள் நிறத்தில் தோன்றுறது. மஞ்சள் நிறமி நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறதுனால சிலர் வந்து பழைய வேறு மஞ்சள் காமாலை மனசில் வச்சுக்கிறாங்க. இது வந்து ஹைப்பர் பிலிரிபினிமியா அல்லது மஞ்சள் நிறமி நோய் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் நிறம் தோன்றும் போது முகத்தில் கண்ணில் தோன்றும் போது மருத்துவரை பார்த்து அவங்கள்ட்ட பார்த்து நம்ம வந்து ரீஅஷூரன்ஸ் பார்த்து இது வந்து சாதாரண மஞ்சள் காமாலை தானே, ஃபிசியலாஜிக்கலாக பெத்தலாஜிக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபிசியலாஜிக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதாவது தானாகவே ஏறிட்டு இறங்கிடும். பெத்தலாஜிக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபோட்டோதெரப்பி மற்றும் இதர மருத்துவ முறைகளை வந்து கை கொள்ளணும். அந்த மாதிரி செய்யும்போது அவங்க அம்மாவுடைய ரத்த குரூப்பும் குழந்தையோட ரத்த குரூப்பும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அம்மாவுக்கு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதற்கேற்றவாறு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த மஞ்சள் காமாலை குறித்து பயப்பட தேவையில்லை. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் மருத்துவரை பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை சரி பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.